2 நாள் கழிச்சு சும்மா ஒரு லோனல்ஸ் மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பேன். வந்த இடத்துல என்னாச்சுன்னு நீங்களே பாருங்களேன். சும்மா தான் ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுந்திருப்பேன். இதுக்கு முதல் ரவுண்டே அடிச்சிட்டேன். இதே மாதிரி ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு உட்காரும்போது கரெக்டாக நான் உட்காந்து எந்திரிக்கிறத பார்த்துட்டும் வந்து மேகில் ஒரே சரி சரி நான் ஒத்துக்கிறேன். 2 ரவுண்ட் அடி தான் வாங்கிட்டேன். இப்போ இந்த ரவுண்டில் இருந்து நீ மட்டும் பாரு ஆட்டத்தை. ப்ரோ பிளேயரானா கேட்ட இந்த அடி அந்த அம்மையா இருக்குல்லடா உன் மூஞ்சிலேயே வாங்கிக்கோ. என்னது அடிச்சு காட்டுறாவா? நிச்சயமா அடுத்த ரவுண்ட் அடிக்க தான் போறேன். வேணாம் பாரு. எனக்கு இதோ இங்கே அடிக்காங்கிறான் பார்த்தீங்களா, இவன் பற்றி கூட ஒரு கவலையும் கிடையாது. ஆனால் பின்னாடி உக்காந்துட்டு என்னை கலாச்சிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு சரியான கடுப்பாகுது. அடுத்த 3 ரவுண்டு போட்டு பொழந்தெடுத்துட்டேனே அக்காவை. இன்னைக்கு இருந்தாலும் சரி அடுத்த ரவுண்ட் நம்மளை போட்டு பிறந்துட்டாங்க. கணக்கில் விட்டுருங்க. அடுத்த ரவுண்டு இப்போ பாருங்களேன். கரெக்டாக இந்த இடத்துல இப்படி போகிற மாதிரி போய் ஏறி வந்த அக்காவுக்கு தலையிலே ஒரு அடி கப்பு சிப்புன்னு படுத்துடணும். அடுத்த ரவுண்டு வாங்கார அடி என்ன மாதிரி காமெடியாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. அதே தாம்சனும் உட்டாக தான் எடுப்பேன். எடுத்த உடனே இங்கே ஸ்கோப்பை போட்டு அந்த அக்காவுக்கு 2 தலைக்கு தூக்கிடலான்னு பார்த்தேன். ஆனால் ஸ்கோப்பில் சிக்காமல் அந்த அக்கா சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் கரெக்டாக ஓப்பன்லேயே வந்து நின்னாங்களா, தலைக்கு தூக்கிடலான்னு அடித்தேன். ஆனால் தலைக்கு போகல. சரின்னு அந்த ஐஸ் பாமை கொளுத்தி இல்லை ஐஸ் பாமை எடுத்து அப்படியே ஏங்கி வச்சு தலையிலே போட்டேன். இப்போ எதுவும் டப்புன்னு வெடிச்சது 39 HP. அப்படியே மேலே ஏறி வந்தாங்க பாரு, அந்த கட்டைக்கு முன்னாடி அந்த தலை மட்டும் வச்சு ஒரே அடிச்சு. இப்போ என்னடா சொல்கிற? அடிச்சதுக்கு அப்புறமும் எமோட் வேற, அதுல 3 ரவுண்ட் அடி வேற வாங்கியிருக்கேன். இதுல நான் பேசுறது ஆடியன்ஸ் கமெண்ட்ல பேசுறேன், போய் பாடுறேன்.